ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் பாகம் 3ல் மௌனம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்றது மேலே வாசிக்கிறேன். இந்த பக்கம் 694 ஆரம்பிக்கிறது. சிந்தனையை நிறுத்துவது. வாய் மௌனத்தோடு தினமும் கொஞ்ச நேரமாவது எதையும் நினைக்காமல் சிந்தனை தாரை அடக்கி வைக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. தூஷ்ணீம் கிஞ்சித் அச்சிந்தையேத். சாதிப்பது கஷ்டம்தான். இதற்கென்று உட்கார்ந்தாலும் எப்படி ஒன்றையும் நினைக்காமல் இருப்பது? ஒன்றையும் நினைக்காமல் இருக்க வேண்டும் என்ற நினைவுதானே எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கிறது என்று தோன்றும். மனஸ் எதையும் நினைக்காமல் இருக்க வேண்டும் என்று பிரயாசைப்படுவதும் மனசின் ஒரு காரியம்தான். சிந்தனையை அடக்கியே சும்மா இருக்கும் திறம் அரிது என்று சொன்னது இதனால்தான். ஆனாலும் இப்படி பண்ண வேண்டும் என்ற பூர்ண ஈடுபாட்டோடு விடாமுயற்சியுடன் இதற்காக உட்காருவது என்று ஆரம்பித்தால் ஈஸ்வர கிருபையில் அந்த லட்சியம் கொஞ்சம் கொஞ்சமாக கைகூட ஆரம்பிக்கும். நாம் பண்ணக்கூடியது எத்தனம்தான், பலன் ஈஸ்வரன் தான் தர வேண்டும். அதனால் சும்மா என்று தாயுமானவர் சொன்னபடி ஒரு சிந்தையும் இல்லாமல் உட்கார வேண்டும் என்ற தாபத்தோடு முயற்சியை தொடர்ந்து கொண்டே போனால் என்றைக்கு ஒரு நாள் அவன் சித்தியை அனுகிரகிப்பான். ஒன்றையும் நினைக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சாதனை பண்ணும்போது ஒரு ஸ்டேஜில் சில பேருக்கு மனசு சிறிது நேரம் காலியாக போய்விடுவதுண்டு. அதாவது அதில் எண்ணம் எழும்பாதுதான். ஆனாலும் அது ஆத்மானுபவமாக இல்லாமல் வெறும் சூன்யமாக இருக்கும். மனசின் ஓட்டம் என்று நின்றுவிட்டாலும் ஆத்ம ஜோதிஷின் பிரகாசம் தெரியாத நிலையாயிருக்கும். இது ஞானம் இல்லாத நிலை. ஆத்மானுபவம் என்பதோ பூர்ண ஞான நிலை. ஆத்ம ஜோதிஷ் என்றேனே. அப்படியானால் அது அக்னி மாதிரி ஒரு ரூபத்தில் இருக்கும் என்ற அர்த்தம் இல்லை. ஞானத்தை தான் இங்கே ஜோதிஷ் என்பது. அறிவொளி என்பது இதுதான். இங்கிலீஷிலும் ஞானம் வருவதை என்லைட்மெண்ட் இல்லுமினேஷன் என்றே சொல்கிறார்கள். இந்த அறிவு இன்னொன்றை ஆராய்ச்சி பண்ணி தெரிந்து கொள்ளும் அறிவில்லை. இது இன்னொன்றாக எதுவுமே இல்லாத தன்னைத்தானே தெரிந்து கொள்வதுதான். இப்படிப்பட்ட ஞானானுபவம் இல்லாமலே நல்ல தூக்கத்தில் ஒரு தினசு மாதிரி ஒரு எண்ணமும் இல்லாமல் புத்தி வெறிச்சாகி விடுகிற நிலை கொஞ்சம் நாள் ஏற்படலாம். அதற்காக பயப்படக்கூடாது. இது தற்காலிகமாக இருப்பதுதான். ஆத்மாவோ ஈஸ்வரனோ அந்த எதுவோ ஒன்று தெரிய வேண்டும் என்ற தாபத்தை விடாமல் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு தொடர்ந்து இந்த பிரயாசையில் உட்கார்ந்து வந்தால் இந்த சூன்ய நிலையிலிருந்து ஈஸ்வர பாரமாக ஆத்ம சம்பந்தமாக மாத்திரம் நினைக்கிற நிலைக்கு போய்விடுவோம். ஃப்ரம் நோ தாட் டு காட் தாட் நினைப்பு இருக்கும். ஆனால் இப்பொழுது உள்ளது போல் இந்திரிய பிடுங்கல் உள்ள நினைப்பாக இல்லாமல் துன்பக் கலப்பே இல்லாத பேரின்ப ஈஸ்வர நினைப்பாக இருக்கும். அதற்கப்புறம் அந்த ஈஸ்வரனும் வேறேயா இல்லாத பரமஞான நிலையில் எல்லா நினைப்புகளும் அவற்றுக்கு மூலமான மனசும் கரைந்து போய் நிறைந்த நிறைவாக மௌனம் சித்திக்கும். பரபிரம்மத்தை மனசாலும் வாக்காலும் பிடிக்க முடியாது. மனசும் வாக்கும் அற்றுப்போன மௌனம்தான் அதை விளக்குவது. மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் பாஷா வியாக்கியானத்தால் நெருங்க முடியாத பிரம்ம தத்துவத்துக்கு மௌனமே தான் பாஷையாகி வியாக்கியானம் செய்கிறதாம். இப்பொழுது நானா தினசான நினைப்பு இப்படி இல்லாமல் ஆக்கிக்கொள்ள மௌன அபியாசம், அதிலே ஒரு நினைப்பும் இல்லாமல் சூன்யமாக போகிற நிலை, அப்புறம் ஈஸ்வரன் ஒருத்தனை பற்றிய நினைப்பு, முடிவிலேயே அவனையும் வெளியில் இருந்து நினைப்பதாக இல்லாமல் அவனாகவே ஆகிவிடுகிற நினைப்பற்ற பூர்ணத்துவம். முதலில் இருந்தே அந்த சூன்ய நிலை அதோடு முடிந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாய் இருந்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும். பூர்ண நிலைக்கு போய்விடலாம். முதலில் உண்டாகும் சூன்யத்தை லயம் என்றும் முடிவில் உண்டாகும் பூர்ணத்தை சமாதி என்றும் சொல்வார்கள். ஈஸ்வர சிந்தனை. இதை இரண்டுக்கும் நடுவே ஈஸ்வரனை கொண்டு வந்து விட்டேன். மனசு தன் ஆட்டத்தை நிறுத்திக்கொண்டு காலியாகிற போது இப்படி ஈஸ்வர ஸ்மரணம் என்பதாக செய்வது மறுபடியும் எண்ணங்களை உண்டாக்கி கொள்வதுதானே. ஒன்றையும் நினைக்க வேண்டாம் என்று சாதனை செய்ய ஆரம்பித்து அப்படி நினைக்காமல் இருக்கிற நிலை வரும்போது இது சூன்யமாகத்தானே இருக்கிறதே தவிர சுகானுபவமாக இல்லை என்பதால் இதை மாற்றி ஈஸ்வரனை நினைக்க ஆரம்பிப்பதில் மறுபடி தப்பு நினைக்கலும் வருமாறு மனசிரித்து கொண்டு போய்விட்டால் என்ன பண்ணுவது? பூர்ணத்துவம் நித்திய சுகானுபவம் வராவிட்டால் போகட்டும், சூன்யமாகவே இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும். இந்த மனசின் கண்ணா பின்னா இழுப்புக்கும் கெட்ட நினைப்புகளும் உண்டாக இடங்கொடுக்காமல் இருந்தாலே போதும் என்று தோன்றலாம். ஓரளவுக்கு மைண்ட் ஸ்டெடியாகி நினைப்பில்லாமல் இருக்கிற பக்குவம் பெற்ற பின் அபியசிக்க வேண்டிய ஈஸ்வர ஸ்மரணையை பற்றி இப்படி கவலைப்பட வேண்டாம். அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் மனசு கெட்ட எண்ணங்களில் போகவே போகாது. ஒரு ஜீவன் ரொம்பவும் பிரயத்தனப்பட்டு எண்ணங்களை நிறுத்தி தன்னிடம் மனசை கொடுத்த பின்
ஈஸ்வரன் அவனை கெட்டுப்போகும்படி விடவே மாட்டான். ஈஸ்வர பக்தியும் பிரேமையும் கூட மனசின் காரியம்தான் என்றாலும் இதற்கப்புறம் ஒரு நாளும் மனசு கெட்டதற்கு போகாது. தன்னை அடியோடு கரைத்துக் கொள்கிற மௌனத்துக்கே போகும். துஷ்டர்களால் நமக்கு வழியில் ஆபத்து உண்டாகிறது என்று போலீஸ்காரனை கூப்பிடுகிறோம். அந்த போலீஸ்காரன் துஷ்டனை விரட்டிவிட்டு நம்மை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய பின் நம்மையும் பயமுறுத்தி தண்டிப்பானா என்ன? அல்லது தானும் நம்மோடையே வீட்டுக்குள்ளே வந்து இருந்து விடுவானா? நம்மை ஆபத்திலிருந்து ரட்சிக்க வீட்டில் சேர்த்த பின் அவன் போய்விடுவான் அல்லவா? இம்மாதிரி தான் கெட்ட எண்ணம் போக ஈஸ்வரனை எண்ணுகிறோம். இந்த ஸ்மரணையானது கெட்டதை விரட்டிவிட்டு நம்மை அறம், பொருள், இன்பம், வீடு என்பதில் வீடு என்கிறார்களே அதில் சேர்த்துவிட்டு தானும் போய்விடும். மனசை வைத்துக்கொண்டு ஆரம்பிக்கும் பக்தி சற்று போகும் ஞானத்தில் கொண்டு விட்டுவிடும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.